ஒரு நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம். கொஞ்சம் மேலவா நடிப்பு திறமை பிரம்மாஸ்திரம் எஞ்சது வந்தவங்களை என்னையே கம்பேர் பண்ணக்கூடாது. நான் வந்து சேனல் இல்ல ஜெனரலா அவர் சொல்றாரு இல்லையா சொல்லியா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? மத்தவங்களோட வந்து யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நான் பண்ண முடியாது. நீங்க தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. சம்பளத்தை பத்தி பேசியிருந்தோமா? கஷ்டப்பட்டு வந்தாரு. சரி சும்மா பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். காலேஜ் லைஃப்ல எந்த காலேஜ் நீ படிச்ச யாரு உங்களுக்கு தெரியும்? சூரி ரோட்ல டிஃபன் சோறு இல்ல வீட்ல 10 நடி பயிற்சி பண்ணி வந்துரு. நீ எப்படி சொல்லுவீங்க இன்ட்ரோ? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கனா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். சூரிய நட்சத்திரக்காரங்களாம் நான் பண்ண முடியாது. நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஹீரோவா நடிப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க? சூரி யாரு? சூரி என்ன? கபி கபி மேரா திலுமே. ஏய் டாடி என்ன கபி? என்ன கபி? மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாடுறாரு. அப்பா சாமி அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு திறமையில சரிப்பா எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். ஓ படத்துல நடிச்ச மட்டும் தான் நடிக்கிறா? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் திறமையில நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஹலோ தலைவா, ஸ்கூல் லைஃப் நாடகம் நடிச்சிரா? இவன் முட்டா நடிச்சிரா? நீங்க நடிச்ச நாடகத்தை போடுங்க. உங்க திறமை இருந்தா, உங்களுக்கு திறமை இருந்தா. ஓ நீ அப்படி வரியா? சரி நீ ஸ்கூல்ல பண்ணீங்களா? நீங்க ஃபேமஸ் ஆகல. நீங்க ஃபேமஸ் ஆகல, நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன். என்ன காரணம்? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கோம் சொல்றீங்களா? தம்பி முதல்ல நீ படிச்சால் மாதிரி தெரியல. நீ வான் போசுறதுல உன் தரம் தெரியுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ கண்டென்ட்டுக்காகவும் காசுக்காகவும் அப்படி பேசுறது வேணாம். வலிக்குது, அழுதுருவேன். தம்பிங்களா, வெறும் தர்பூசணியை மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல. ஓகேவா? 3 படத்துல தனுஷன் நடிச்ச எமோஷனல் சீனை பண்ணேன். பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன். ரொம்ப நேரம்லாம் இல்ல. தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான். ஓகேங்களா? அந்த சீனை நடிச்சிருக்கேன். சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சிருக்கேன். இந்த கரப்பாம்பூச்சி தலையில அடிச்சு அன்னைக்கே துரத்துங்கடான்னு சொன்னேன். கேட்டீங்களாடா? பழக வைக்கடா. எப்படி அவரை மிஞ்சுவனி அவன் சொல்லு. சிவாஜி கணேசன் சார் ரைட் பாருங்கப்பா. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்க. ஜோக் இல்லையா? கர்ணன் படம் இருக்குல்லம்மா, கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்து கூட்டுக்கண்ட. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஓகேமா, இதுதான் ஆக்டிங். இந்த மாதிரி பேசுற அவருக்கு இந்த மைக்க திருப்புங்க, கேமரா எடுப்போம். இவர் நடிக்கிறது பேரு, இந்த மாதிரி பேசுறது பேரு கலையா? கிரண் நல்லா இருக்கு. அங்க பாத்தியா ஆட்டுக்கல்லு மேல உட்கார்ந்து ஒருத்தன் தேங்காயை கரண்டிட்டு இருக்கானே, அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம நான் வேகாலத்தில் இருக்கிறேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல உன்னை கடிச்சு கொதறிடுவேன். இப்ப பேசுப்பா. நீ வா போ பேசுங்க. நீ வா போனா என்ன பேச சொல்லு. இப்ப சொல்லுங்க. எப்படி நீ கலாய்ப்ப சொல்லு. என்னமா சூரிய எப்படி முதல்ல நீ பேசுறியா? ஆமா அப்படிதான் பேசுவேன். நீ அப்படிதான் பேசுறியா? நீங்க மரியாதை இல்லாத நீ ஏய் உன் ஊர் எதுடா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு தீனி. ஓதா பேரு சக்கரை. ஓம் பேரு தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறீங்க. எல்லாரும் சாட்சி இருக்காங்கப்பா. சார்
நான் பேசுறப்ப நீ வான்னு சூரிய பேசுறியா? எப்படி நீ சொல்லுவ? எல்லாரும் கேளுங்க. நீ சூரிய எப்படி நீ சொல்லுவ? நீ இவங்க வந்து என்னன்னா தீஞ்சு போனது மீஞ்சு போனது தின்னு பழைய குப்பலாரி மாதிரி ஆயிட்டியாடா போடாங்கிட்டு. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து சூரிய எப்படி கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு, நீ எப்படி அவர் சொல்லுவ? நீ முதல்ல நீ வா நான் போன் பேசுறியா? 2024 முன்னாடி நீ வா போன் பேசுறியா? ஜிபி முத்து, நீ வா போன் பேசுறியா? நீ வா போன் பேசுறியா முதல்ல? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டைங்க. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? பொறாமையில வயித்தறிச்சல பேசாத. உனக்கு திறமை இருந்தா நீ திறமையை காட்டு. ஓகேவா? பொறாமையிலயும் வயித்தறிச்சலையும் யாரா நீ திருட்டு நாய சொல்றா. ஹலோ டெல்லி டிபார்ட்மெண்டா? ஆமா சார், நான் சிஐடி நாட் 7 பேசுறேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு சில பேர்னாலதான் இல்ல நீங்க எடுங்க இந்த மாதிரி பொறாம அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியல, டெவலப் ஆக முடியலன்ற வயித்தறிச்சல். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகேங்களா? திறமன்றது கலைச்சா நீங்க கேட்ட உடனே டக்கு நடிச்சு காட்டுறேன். பாசம் பாசமா இருக்காரு. வாய் தான் பேசுனாரு. படத்தை பத்தி பேசுவாங்க. கிரண் இவ்வளவு பிரச்சனையிலயும் ஒரு கிளிகளுக்கு கேக்குது உங்களுக்கு. ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். கிரண் பார்த்தா ஆக்சன் பண்ணலாம். சிவராத்திரி இல்ல ஜெனரல் சொல்ல வரேன். என்னைக்குமே திறமை தான் மதிப்பு கண்ணு. எல்லாமே திறமைக்கு தான் மதிப்பு. ஓகேங்களா? அவர் வந்து நடிச்சு காட்ட சொல்லுங்க பாப்போம். ஏதாவது திறமை இருக்கு, உனக்கு யாரு உனக்கு திறமை இருக்குன்னு சொன்னா முதல்ல? இப்படி ஆயிட்டாரு. அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு மக்கள் அங்கீகரிச்சு வந்ததெல்லாம் போய் எங்க வந்தாங்க? உனக்கு என்ன விஜய் மாநாடு இதெல்லாம் சோசியல் மீடியால நான் அப்லோட் பண்ணுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு வர்ற கமெண்ட்டுக்கு. பாப்போம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நபர்கள் உங்களால பேசதாப்பா முடியும். உன்னால பேச முடியாதா? ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டு பாப்போம். எனக்கு அந்த வேலை இல்லையே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? அதனால இப்ப லேட்டஸ்டா நீங்க எல்லாரும் மரியாதையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து நீ ஆளா பார்த்தாலே அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு. ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லா மீடியாவுக்கும் கெட்டு போகுது. ஓகேங்களா? என்ன ரீசனா, நான் வந்து 500 சேனலுக்கு மேல இன்டர்வியூ பண்ணிட்டேன். நிறைய இடத்துல ஃபேமஸ் ஆயிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்.